بسم الله الرحمن الرحيم. நாங்கள் நினைஞ்சிட்டோம், நிலைநிறுத்திட்டோம் அப்படிங்கிற வெற்றி. இந்த பாதை அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய பாதை. மனதளவில் நாம் பலமாக இல்லை அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்ம நிராசை அடைஞ்சிருவோம், அல்ல பாதியில் கைவிட்டு போயிடுவோம், அல்லது மற்ற மனிதர்கள் பேசுகிற மாதிரி நம்ம இணைஞ்சிருவோம், பேச ஆரம்பிச்சிடுவோம், அல்லது உடனடியாக இது பலனை தருமோ, உடனடியாக நமக்கு எது புகழை தருமோ, நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தருமோ, நமக்கு ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வருமோ, அந்த மாதிரி காரியங்களை நம்ம இணைஞ்சிரும், ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த பாதையில் இந்த ரெண்டு பண்புகளும் இணைச்சின்னு இருக்கணும். சபர் என்ற இந்த பண்பு இருக்கணும், சலா என்ற இந்த பண்பு இணைச்சின்னு இருக்கணும். அப்போ இந்த பண்பு இருந்தால் தான் இந்த பாதையில் நிலைக்க முடியும். நாம் இறக்கும் போதும் நினைச்ச மாட்டோம், நிராசை அடைஞ்சிட்டு நாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு நினைச்ச மாட்டோம், இறக்க மாட்டோம். என்ன தோணும் அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு என்ன ஆற்றலை கொடுத்தானோ இதை நான் இணைஞ்சிட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்திட்டேன், இப்போ என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைச்சலாம், கண்கூடாக மாற்றங்களை பார்க்கலாம், அல்லது மாற்றங்களை பார்க்காமலும் நினைச்சலாம் போகலாம். ஆனால் நமக்கான திருப்தி என்ன இருக்குது அப்படின்னா, நான் இந்த மார்க்கத்தின்படி செயல்பட்டேன், நான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சேன், கொண்டு போனேன். இப்போ என்னால் இயன்ற அளவு நான் என்ன செய்கிறேன், இந்த மார்க்கத்திற்காக செயல்பட்டேன், இப்போது நான் என்னுடைய மறுமைக்காக நான் சேகரித்து கொண்டேன். இப்போ இந்த திருப்தி ஏற்படும். இப்போ இந்த பாதையில் இந்த ரெண்டு பண்பும் இல்லை அப்படின்னா நாம் நிலைக்க முடியாது. சபர் அப்படிங்கிறது, இப்போது சபர் அப்படிங்கிறதா அந்த மனக்கட்டுப்பாடு. இப்போ சபர் என்ற இந்த பண்பு தான் நம்மை ஒரு ஆளுமையாக மாற்றும், நம்மை சுதந்திரமான மனிதனாக மாற்றும், நம்மை உண்மையான முஸ்லீமாக மாற்றும். இப்போ சபர் என்ற இந்த பண்பு இல்லை அப்படின்னா நாம் இணைஞ்சிருவோம், இச்சைகளுக்கு அடிமையாகிடுவோம், ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகும் இல்லையா. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க, ஏதோ ஒன்று அவங்கள சீக்கிரம் அடிமையாக்கிறோம், அப்படித்தானே. முந்தைய காலகட்டங்களை விட இந்த காலகட்டம் சவாலானதா இல்லையா? ஏன்னா இங்கே நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிரம்பி இருக்குது, அப்படித்தானே. ஏதோ ஒன்று எல்லாமே நமக்கு தேவை, நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, நம்முடைய பொழுது நல்ல வகையில் போகுது, அப்படி ஏதோ ஒன்றுங்க இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. நம்ம இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஜோம்பிகள் அதிகமாகிக்கொண்டே போகிறாங்க. ஒருத்தன் தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு நடிகனுக்காக நினைச்சான் வேலை செய்கிறான், தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு விளையாட்டு வீரனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான், தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு அரசியல்வாதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான். அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பயனும் அளிக்காத பேச்சுகளில் செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்ப்பானா, நான் இந்த அரசியல்வாதியை பற்றி பேசுகிறேன், இந்த பிரபலியத்தை பற்றி பேசுகிறேன், இப்போ இதெல்லாம் அதாவது இந்த விளையாட்டை பற்றி பேசுகிறேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்கிது, என்னுடைய இம்மைக்கு என்ன கிடைக்கிது, என்னுடைய மறுமைக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டம் ஜோம்பிகளுடைய காலகட்டமாக நினைச்சது. எல்லோருமே சிந்தனை அளவில் நினைச்சாங்க, ஜோம்பிகளாக நினைச்சாங்க இருக்கிறாங்க. அவங்க எதை சிந்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரோகிராம் செய்யப்படுது. இதனுடையாக இதை பற்றி சிந்திங்க, அதை பற்றி சிந்திக்கிறாங்க, இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அதுக்கு என்ன ட்ரெண்டுன்னு சொல்லப்படுது, எல்லாம் விரல் நுழியில் எல்லா தகவல்களையும் வச்சுருக்கான்னு சொல்லப்படுது. இப்போது இந்த ஷைத்தான்கள் எப்படியெல்லாம் மக்களை ஆட்டுவிக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நினைச்சான் ஆடக்கூடியவங்களாம் நினைச்சான் இருக்கிறான். இப்போ அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த சபர் எண்ணெய்ச்சியில் இல்லை, இந்த மனக்கட்டுப்பாடு எண்ணெய்ச்சியில் இல்லை. இப்போ மூலான மௌதூதி ஒரு வார்த்தை சொல்லுவார், காற்று அடிக்கும் திசையில் அடித்து செல்லப்படுகின்ற தூசி குப்பைகள் அப்படின்னு. இவங்கள்லாம் இந்த சிந்தனை அடிமைகள் இருக்காங்க இல்லையா, சிந்தனை அடிமைகள். அவங்க என்ன சொல்கிறார், அவர் காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இழுத்து கொண்டு போட போகிறாங்க. இவங்க எப்படிலாம் அது காலம் மாறுதோ அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பெரிய உதடு வைப்பது, அவர் அந்த சமயத்தை சொல்கிறாரு, பெரிய உதடுகளை வைப்பது மோஸ்தராக ட்ரெண்டாக ஆக்கப்பட்டால் எல்லோரும் உதடுகளை நெஞ்சிடுவாங்க, பெருசாகிட்டு நினச்சவங்க இருப்பாங்க. இப்போ யாரிடம் இந்த சபர் அப்படிங்கிற பண்பு இல்லையோ இப்போ அவங்க இந்த வெள்ளத்தில் இணைஞ்சிடுவாங்க, இழுத்து செல்லப்பட்டுருவாங்க. இப்போ இந்த காலகட்டம் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நமக்கு இடையூறுகள் மிகுந்த ஒரு காலகட்டமாக இணைச்சது இருக்குது. நம்ம கையில் மொபைல் இருக்குது, இந்த மொபைலை எடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள், அசால்ட்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம், இன்னும் சிலர் 10 மணி நேரம்லாம் சொல்கிறாங்க.
இன்னும் ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, சரி மொபைல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 8-10 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ்லாம் எல்லாம் எனக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் அதுக்கடுத்து நான் நினச்சிறேன் ஒரு 8-10 மணி நேரம் நினச்சிறேன். இதுலேருந்து நான் வந்து அவர் ஆப் வச்சுருக்காரு எவ்வளோ நேரம் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதில் 8-10 மணி நேரம். சரி இப்படி பயன்படுத்த உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் மிஸ் ஆயிரும். ஏன்னா பல வகையான எண்ணங்கள், எக்கச்சக்கமான எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சிடும் உள்ளே போட்டுறோம் இல்லையா? எல்லாத்தையும் மூளை வந்து உள்ளே போய் லோட் ஆகுது இல்லையா? லோட் ஆகும்போது தூக்கமின்மை ஏற்படுது, தூக்கம் வர்றதில்லை சரியா, நம்மளுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படுது. முக்கியமாக இன்னொன்று, இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல வியாபாரம் கூட செய்ய முடியாது, நல்ல வியாபாரிகளாக கூட இவங்களால் நினச்ச முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆற்றல் வந்து தேவையில்லாத விஷயங்களில் பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆற்றல் தானே கொடுத்துருப்பான். நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே எனர்ஜியோடு இருப்போமா? காலையில் நைட்டு வரைக்கும். காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், மத்தியானம் டயர்டாகும், நைட்லாம் உடல் அளவில் கொஞ்சம் பலமாக தான் இருப்போம். ஆனால் சிந்தனை அளவில் நைட்டு பல பேர் கோவப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எரிஞ்சிடுவாங்க. ஏன்னா தூங்கி எஞ்சால் நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு நைட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம், அவங்க புருஷன் முன்னாடிக்கு நைட்டு பயங்கர சண்டை. மறுநாள் காலையில் எரிஞ்சு என்னாச்சுன்னு கேட்டேன், இப்போ ரெண்டும் நார்மலாக ஆகிட்டோங்காங்க. 2 பேரும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க, 2 பேரும் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் மீது ஒருத்தர் பிரான்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ இதுதான் என்ன சொல்ல வர்றேன். இந்த காலகட்டம் வந்து நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளை ஆக்கிரமிக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, இடையூறுகளால் நிரம்பி இருக்கு இந்த காலகட்டம். என்ன செய்து இருக்குது? இப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னா இல்லாமல் ஆக்கப்பட்டுருவோம். அப்போ இந்த சபர் அப்படிங்கிற இந்த பண்பு தேவை. எல்லோரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் இருக்கக்கூடாது, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பார்க்கக்கூடாது. எல்லோரும் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க, நானும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். ஒரு மாதம் போனால் அந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும். ஒரு 10 நாள் பண்ணால் அதை பற்றி வேறு எதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்போ யோசிச்சுட்டு இருப்போம், இப்போ இதை பற்றி பேசுகிறாங்களே, அப்போ அதை பற்றி பார்த்துக்கலாம் வீணாக போயிடுச்சோ அப்படின்னு. இப்போ எல்லாம் தேவையில்லாத லோடு தானே. பலருமே பார்த்தீங்கன்னா ஷைத்தான்களுடைய அடியாட்களாக இருக்கிறாங்க, ஷைத்தான்களுடைய அடிமைகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எதை பேசணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணலை, எதை பேசணுங்கிறத வேறு யாரோ முடிவு பண்ணுறாங்க. எதை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணலை, வேறு யாரோ என்ன செய்கிறாங்க முடிவு பண்ணுறாங்க. இவங்க பார்ப்பது, இவங்க பேசுவது எல்லாமே வந்து யாருக்காகவோ பார்க்குறாங்க, யாருக்காகவோ பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க சிந்திச்சு பார்த்தா அவங்கள்ட்ட என்ன மிஸ் ஆகிருக்கு? அவங்க சிந்தனை அளவில் கொத்தடிமைகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, சிந்தனை அளவில் பாதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஜோம்பிகளாக என்ன செய்கிறாங்க மாறி இருக்கிறாங்க. முக்கியமான காரணம் என்ன? சபர் அப்படிங்கிற அந்த பண்பு இல்லை. சபர் அப்படிங்கிற இந்த பண்பு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ இந்த பண்பு இருந்தால் தான் ஒருத்தன் தன்னுடைய இயல்பு நிலையில் நீடிக்க முடியும். இப்போ இந்த பண்பு இல்லை அப்படின்னா அவன் என்ன செய்வான்? பிறழு நிலைக்கு நெஞ்சிருவான், ஆளாகிடுவான். இந்த பண்பு இல்லை அப்படின்னா. இப்போ 2வது பண்பு என்ன? சலா அப்படிங்கிற பண்பு. இப்போ இந்த பண்பு இருந்தால் தான் அவன் பலமானவனாக நினச்ச முடியும், மாற முடியும். இப்போ அந்த பலமான இறைவனோடு நாம் தொடர்பு கொண்டால் தான் நாம் நினச்சிடும் பலமானாக மாறுவோமே தவிர நாம் நினைச்ச மாட்டோம். இந்த பண்புகள் இல்லை அப்படின்னா நாம் வந்து பலவீனர்களாக இணைஞ்சிடும், மாறி போயிடும். இப்போது இஸ்ரவேல் சமூகத்தாருக்கு, அந்த இஸ்ராயலினுடைய சந்ததிகளுக்கு சொல்லப்பட்ட இப்போ அவங்களுடைய அந்த வாழ்க்கை பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த என்னெல்லாம் செஞ்சாங்க, எதுக்கு தீர்வாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு இது அப்படியே பொருந்தக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. இப்போ நாம் கொஞ்சம் மிஸ் ஆனோம் அப்படின்னா இந்த சபர் அப்படிங்கிற இந்த பண்பை நம்ம வளர்த்து கொள்ளலை அப்படின்னா நம்ம இணைஞ்சிரும், பாதிக்கப்பட்டுருவோம். இப்போ இந்த சபர் அப்படிங்கிறது என்ன? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அந்த மனக்கட்டுப்பாடை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா நாமளாக இருப்பதற்கு நாம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்வதற்கு அந்த சபர் அப்படிங்கிற பண்பு அவசியம், அந்த மனக்கட்டுப்பாடு அவசியம். அது இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச முடியாது. தொழுகை மூலியமாக நமக்கு இன்பம் கிடைக்கும், விக்ர் செய்வதன் மூலியமாக நமக்கு இன்பம் கிடைக்கும், நல்ல செயல்களில் ஈடுபடுவதன் மூலியமாக நமக்கு இன்பம் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு பிரியத்திற்குரிய செயல்பாடுகளாக இருக்கும். எப்போ அப்படின்னா அதில் நம்ம நிலைச்சிருந்தா. குர்ஆனில் சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லப்படுது, ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை ஏற்படுத்தினா அப்படின்னா, ஹப்பப இலைக்குமுல் ஈமானை பிரியத்திற்குரிய ஒன்றாக என்ன செஞ்சுட்டா அல்லாஹ் ஆக்கிட்டான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அவர்களுடைய உள்ளங்களில் அதனை அழகான ஒன்றாக இணைஞ்சிட்டான், ஆக்கிட்டான். இப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுவதை, பாவம் செய்வதை அவன் நினைச்சியமா விருப்புக்குரிய ஒன்றாக இணைஞ்சிட்டான், ஆக்கிட்டான். இப்போ என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆர்வம்,
அவங்களுடைய விருப்பம் எதாக மாறிடுச்சு அப்படின்னா ஈமானாக மாறிடுச்சு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதலாக மாறிடுச்சு, நற்செயல்களில் ஈடுபடுவதாக இணைஞ்சு மாறிடுச்சு, இந்த மார்க்கத்தை பின்பற்றுதல் எரிஞ்சிருச்சு ஆகிருச்சு, இந்த மார்க்கத்தில் பரப்புதல் எரிஞ்சிருச்சு ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு எது வெறுப்புக்குரிய ஒன்றாக இருந்தது பாருங்கள். நமக்கு பாவம் செய்வதற்கு ஈர்ப்பு இருக்குது, அப்படித்தானே? அதில் ஏதோ நம்மளை ஈர்க்க போய் தான் அதை நோக்கி போகிறோம். அந்த ஈர்ப்பு தானே பாவம் செஞ்ச பிறகு, அந்த போதை தணிஞ்ச பிறகு ஏன்டா இதையெல்லாம் பண்ணான்னு யோசிப்போம் இல்லையா? இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு ஈமான் பிரியத்திற்குரிய ஒன்றாக மாறும் அப்படின்னு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது, பாவம் செய்வது எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறும். இப்போ எது பிரியத்திற்குரிய ஒன்றோ அதை நாம் என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு தொழுகை மூலமாக நமக்கு எப்போ இன்பம் கிடைக்கும் அப்படின்னா, திக்ர் மூலியமாக நமக்கு எப்போ இன்பம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த குர்ஆனை ஆழ்ந்து வாசிப்பதன் மூலியமாக நமக்கு எப்போ இன்பம் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட காலம் வரை தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கும்போது தான் நாம் என்ன செய்வோம், அந்த உண்மையான அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ தான் நாம் புரிஞ்சுக்கொள்ள முடியும், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாமே லிமிட்டான இன்பங்கள் தான். குறிப்பிட்ட அளவு தான் நான் சாப்பிட முடியும், குறிப்பிட்ட அளவு தான் நான் குடிக்க முடியும். எவ்வளோ தூரம், அதாவது என்னுடைய தாகத்துக்கு ஏற்ப தான் தண்ணி குடிக்க முடியும், பசிக்கு ஏற்ப தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா எனக்கே வெறுப்பாக இருக்கும், ஏன் இந்த குப்பைகளை அள்ளி போடுறோம் அப்படின்னு, அப்படி தானே? ஆனால் ஏதோ ஒரு வகையான இது இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ரொம்ப சாப்பிடக்கூடியவங்களை பாருங்கள், அவங்களே மீறி தின்னுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நற்செயல்களில் நமக்கு ஆர்வம் கொடுக்கப்படுவது, விருப்பம் கொடுக்கப்படுவது, அதில் நமக்கு இன்பம் ஏற்படுவது, இதெல்லாம் சபுர் இருக்கா இல்லையா, அந்த சபுருக்கான பலனாக இருக்குது, அந்த சபுருக்கான விளைவாக என்ன செய்து இருக்குது. ஆரம்பத்தில் உங்களுக்கு நீங்கள் சுபு தொழுகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சுபு தொழுதீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு முறை தொழாமல் இருந்தீங்க அப்படின்னா தொழாத அந்த நாள் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போதாவது தொழுதீங்க அப்படின்னா தொழுகிற நாள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து, அதுக்கான காலத்தை நீங்கள் நினச்சி எடுக்கணும். நீங்கள் பார்க்குறோம், சிலர் தஹஜத்துக்கு எஞ்சிட்றாங்க, 4 மணிக்கு கரெக்டாக எஞ்சிட்றாங்க, 3:30 மணிக்கு எஞ்சிட்றாங்க. அவங்களுக்கு தஹஜத் தொழும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பெரிய ஒரு இன்பத்தை உணர்கிறோம், ஆத்மீக இன்பத்தை உணர்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு இப்போ எஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் இனிமையான தூக்கம் அந்த டைம் தான் ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த டயத்தில் எழுந்து ஒலு செய்து தொழுவது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு பேரின்பமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாமே லிமிட்டானது. ஆனால் இந்த உலகத்திலேயே அன்லிமிட்டட் இன்பம் என்ன அப்படின்னா இந்த ஆத்ம ரீதியான இன்பம். இப்னு தைமியா சொல்கிறாரு, நான் சில சமயங்களில் சில கணங்களை உணர்றேன், அதுதான் சொர்க்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பிடுவேன் அப்படிங்கிறார். அவர் கல்யாணம் முடிக்கலை, அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பல்வேறு களங்களில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். பல்கலை வித்தகர்னு யாரையும் சொல்ல முடியாது, ஆனால் அவரை சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் தான் செயல்பட முடியும். ஆனால் அவர் பல்வேறு துறைகளில் இணைஞ்சார், செயல்பட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய காலையில் திக்கர் பண்ணுவாராம். திக்கர் பண்ணிவிட்டு இதுதான் என் காலை உணவுன்னு சொல்லுவாராம். இது உங்களுக்கு கேட்கும்போது எப்படி தோணும்? இந்த காலை உணவு இல்லை அப்படின்னா பலவீனம் ஆகிடும் அப்படின்பாரான். இது வெளிப்படையாக கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது அவர் சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சுட்டு இந்த சம்பவத்தை கேட்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கா இல்லையா, அது அவர் என்னென்ன காரியங்கள் நிகழ்த்தினார், என்னென்ன ஒரே சமயத்தில் முஜாஹிதாகவும் இருந்திருக்காரு, பெரும் போர்களில் ஈடுபட்டிருக்காரு, பெரிய அறிஞராக இருந்திருக்காரு, இப்படி நிறைய புத்தகங்களும் இணைஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்போ அவர் சொல்கிறாரு, நான் காலையில் கொஞ்சம் திக்ரு பண்ணிட்டு இதுதான் என்னுடைய காலை உணவு, இது இல்லைனா நான் பலவீனமாயிடும் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா இது? அதாவது நாம் எப்போ ஒரு மனிதன் பலமானவன் அப்படின்னா, அவன் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ளும் போது தான் பலமானவன். அல்லாஹ்வுக்கும் அவனுக்குமான தொடர்பு வலுவாக இருந்தால்தான் அவன் பலமானவனாக இருக்க முடியும். அவனுடைய பேச்சில் உறுதி இருக்கும், அவனுடைய செயலில் தெளிவு இருக்கும். இப்போ அல்லாஹ்வுடனான தொடர்பு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, தொழுகையின் மூலமாக கிடைக்கிது, திக்ரின் மூலியமாக கிடைக்கிது. இப்போ அது ஒரு கட்டத்துக்கு மேலே பேரின்பமாக என்ன செய்து இருக்குது. இப்போ அதன் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவ்வளோ தூரம் செயல்படுறாங்க. இப்போ சில பேர் எழுதிய புத்தகங்களை பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு 10 பக்கம் எழுதுனா கூட அவங்க இத்தனை 70 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க வச்சுக்கிட்டுங்களேன்.
ஆனால் அவங்க எழுதிய புத்தகங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பக்கம் போட்டால் கூட அவங்க எழுதிய புத்தகங்கள் நினைச்ச முடியாது, எழுதிட முடியாது. அப்போ இவங்க எத்தனை பக்கம் எழுதியிருக்காங்க, வாழ்நாள் ஃபுல்லாக இதிலே உட்காந்துருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் அதை தாண்டி நிறைய செஞ்சுருப்பாங்க அவங்க. அதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, அதெல்லாம் அந்த ஆத்ம பலம் இருக்கா இல்லையா, நம்முடைய ஆன்மா எப்போ பலமடையும், அந்த ஆன்மா சபரை கொண்டு பலமடையும், அந்த ஆன்மா சபர் அப்படிங்கிற பன்மை கொண்டு அந்த இயல்புகள் நீடிக்கும், சலா அப்படிங்கிற அந்த பண்பை கொண்டு அது என்ன செய்யும், அது பலமடையும். அது இதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸ்தைனு பிஸ்ஸபுரி வஸ்ஸலான்னு அல்லாஹ் சொல்கிறது. எதன் அடிப்படை அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அந்த யூதர்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கப்பட்டதோ அதுதான் மனிதர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய அறிவுரையாக என்ன செய்திருக்குது. இந்த ரெண்டு இல்லாமல் நாம் நல்ல முஸ்லீமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன் நல்ல மனுஷனாக கூட நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இருக்க முடியாது. இப்போ இதுதான் அடிப்படையான அம்சமாக என்ன செய்திருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களும் ஸ்ட்ராங்கானா தான் நாம் பல மக்களை என்ன செய்ய முடியும், இந்த பாதையில் நம்ம நெடிய இந்த பாதையில் நாம் நீடிக்க முடியும். இப்போ இந்த பாதையில் நாம் என்ன செய்ய முடியும், பலரை உருவாக்க முடியும். அப்போ உண்மையான பலம் அப்படிங்கிறது என்ன பலம் அப்படின்னா, அது ஆத்மீக பலம் தான் உண்மையான பலம். நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறது அல்ல, நிறைய விஷயங்களை கேட்குறதல்ல, அதெல்லாம் நமக்கு நன்மை தரும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருக்கா இல்லையா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உள்ளம் அது உள்ளம் ஸ்ட்ராங்கான உள்ளமாக என்னச்சின்னு இருக்கணும், அது தகுதியான உள்ளமாக என்னச்சின்னு இருக்கணும். இப்போ அப்படி இருந்தால் தான் நம்ம படிக்கக்கூடியது, நம்ம கேட்கக்கூடியது அது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நாம் அதை கொண்டு என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு நம்ம பயனளிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யலாம், மாறலாம்.